வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் 70 மார்க் டெஸ்ட்டு 1 மார்க் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் கூட 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இவை நம்ம 6 வினாக்களுக்கு இடையிலே 6x2 12. இதில் ஆக்கிகள் மற்றும் செலக்டர்கள் வேறுபாடு தருக, மேப்பிங் என்றால் என்ன, நெறிமுறை என்றால் என்ன, வில்லைகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக, பெயரில்லாத செயற்கூறுகள் என்றால் என்ன, செயற்கூறின் முக்கிய நன்மைகள் யாவை, பைத்தானின் செட் என்றால் என்ன, பைத்தானின் ஆக்கியினை எவ்வாறு உருவாக்குவாய், பின்வரும் பைத்தான் குறிமுறையின் வெளியீடு யாது. அதே மாதிரி எவையான 6 வினாக்களுக்கு இடையிலே வினாயின் 32 கட்டாய வினா, இடைமுகத்தின் பண்புக்கூறுகள் யாவை, முழு தளவிய வரைவெல்லை எடுத்துக்காட்டுடன் வரி, கணித செயற்குறிகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அளவுறுப்புகள் என்றால் என்ன, தரவு வகை இல்லாத அளவுறுப்புகள், தரவு வகையுடன் கூடிய அளவுறுப்புகளை விவரி, தொகுதிகளின் 5 பண்பியல்புகளை எழுதுக. ஸோ அதே மாதிரி பைத்தானில் பயன்படும் சர செயற்குறிகள் எடுத்துக்காட்டுடன் விளக்குக, தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவாய் எடுத்துக்காட்டுடன் விளக்குக, பின்னலான பைத்தானில் ஆக்கி மற்றும் அளிப்பினை எவ்வாறு வேறுபடுத்துவாய். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு நிறைய பேர் தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஒரு மாடல் தான். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் குவார்டர்லிக்கு எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாமே செட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 கொஷின் அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும்னா தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.